ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பாண்டியன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் தான் கூட பேசலன்றதுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அரசு இருந்துட்டு, மா நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாரடி, உங்க அப்பா இது வரைக்கும் என் கூட பேசாம இருந்ததே கிடையாது. ஆனா இப்போ பாத்தியா என் கூட பேசாம எப்படி இருக்கிறாருன்னு அவரை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. அவரை போயிட்டு என் கூட பேச சொல்றியா, நீ சொன்னா அவர் கேட்பாருடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா உன்னை பத்தி பேசினாவே அப்பா ரொம்ப கோவப்படுறாருமா, அவரு அவ்வளவு மனசு வருத்தத்துல இருக்காரு, கண்டிப்பா அவரு மனசு சரியானதும் உன்கிட்ட வந்து பேசுவாருமா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி என்னால முடியலடி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது, இத்தனை பேர் என் கூட நல்லா பேசினாலும் என் புருஷன் என் கூட பேசல அப்படின்னு நினைச்சாலே எனக்கு அவ்வளவு மனசுக்கு வருத்தமா இருக்குதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தான் பொண்டாட்டி கிட்ட பேசாம இருக்கிறது கஷ்டமா தான் இருக்குது, தான் பேசாதன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் கோமதி கூட பேச முடியலையே அப்படின்னு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கதிர், ராஜி இவங்க 2 பேருமே சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீலிங்ஸோட பேசிக்கிட்டு போறாங்க. இங்க பாரு ராஜி, நீ சீக்கிரமா ஐபிஎஸ் ஆகி இந்த ஊரவே பெருமைப்படுத்தணும் சரியா அப்படின்னு சொல்லவும், என்ன கதிர், நான் போலீஸ் ஆகிறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருக்க, அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட அப்பா கூட இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசினதும் கிடையாது, எதுவுமே பண்ணதும் கிடையாது. ஆனா நீ என்கிட்ட அக்கறையா ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்றத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையும் போயிடுறாங்க. போன உடனே நைட் ஸ்டே பண்றதுக்காக ரூம் வந்து புக் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு குளிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ராஜுவை பார்த்துட்டு ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு கதிர் பக்கத்துல உட்காந்து கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கவும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே நம்ம ராஜு இருந்துட்டு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதிரும் ராஜியும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே மனசு வருத்தத்துல இருந்தாங்க இல்லையா, அதை நினைச்சு நம்ம ராஜுவும் வருத்தத்துல இருக்காங்க. போயிட்டு அதாவது அரசி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க அம்மா கிட்ட பேசலாம் இல்லப்பா, அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்குப்பா, அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியலப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நீங்க அம்மா கூட பேசுங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்க பாருமா அரசே, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, பெரியவங்க விஷயத்துல பெரியவங்க பார்த்துப்பாங்க, அதனால இந்த விஷயத்துல நீ தலையிடாத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, நீங்க ஒரு பக்கமும் அம்மா ஒரு பக்கமும் இருக்கிறத எங்களால பார்க்க முடியலப்பா, நாங்க பேசாம வேற யாரு பேசுவா சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக பேசினாலையும் எங்களுக்காக நீங்க பேசலாம் இல்லப்பா, அம்மா ரொம்ப பாவம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம குழலி வந்துடுறாங்க. குழலி வந்த உடனே கோமதி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மா என்னாச்சுமா, அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாரமே, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் அரசி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே, ஏமா இப்படி ஒரு வேலையை நீ பண்ணி வச்ச, அவங்க பொண்ணுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு தெரியும், நீ எதுக்காகமா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, இப்ப பாத்தியா அப்பா பாரு உங்க கூட பேசவே மாட்டேங்கிறாரு, இங்க பாருமா நீ இனிமே அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணனா எனக்கே ரொம்ப கோவம் வந்துடும், நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கப்பா அம்மா ரொம்ப பாவம்ப்பா, எதுக்காகப்பா அம்மா கூட பேச மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு குழலி, இந்த விஷயம் உனக்கு யார சொன்னது, எதுக்காக நீ வந்து அவளுக்காக பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கா, எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா, அதனால நான் அவ கூட பேச மாட்டேன், இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், அதனால அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா நடந்தது நடந்து போச்சு, எதுவுமே மாத்த முடியாது, அதனால அம்மாவை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் வந்துட்டு, இங்க பாருங்கப்பா அக்கா சொல்றது கரெக்டு தானே, அம்மா ரொம்ப பெரிய பாவம், நீங்க எதுக்காக நீங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, யார் கூட வேணாலும் பேசாம இருப்பாங்க, ஆனா உங்க கூட பேசாம அவங்களால ஒரு நாள் கூட தள்ள முடியாது, அவங்களுக்கு ஒரு நாள் தள்ளுறதே யுகத்தை தள்ளுற மாதிரி இருக்கும்பா, ப்ளீஸ் அவங்க கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வந்து
வந்து இங்க பாருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே இருக்கவும் இதை பார்த்துட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ரூமை சாத்திக்கிறாங்க. இங்க பாருடி, உங்க அப்பா எப்படியெல்லாம் பண்றாருன்னு பாருடி, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்டா உயிர் வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தன் பொண்டாட்டிய கஷ்டப்படுறத நினைச்சா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது பாண்டியனோட மனசு எப்படியாவது மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம குழலி இருந்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, எனக்கும் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, கோயிலுக்கு போன அவளாச்சு கொஞ்சம் மனசாவது நிம்மதியா இருக்கும், வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி குழலி அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் வெளியே வராங்க. நம்ம வெளியே வந்த உடனே குழலி இருந்துட்டு, வாங்கப்பா உங்களுக்கு காஃபி ஏதாச்சும் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை குழலி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு, கோவிலுக்கு போகலான்னு அம்மாவை கூட்டிட்டு போறேன்ப்பா, நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி பாண்டியன் குழலிய அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போன உடனே சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு முனிவர் வராரு. வந்த உடனே நம்ம பாண்டியனை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போறாரு. பார்த்துக்கிட்டு போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, அரசி அவரு ரொம்ப பெரிய முனிவர், அவர் சொல்றது எல்லாமே நடக்கும், அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாரு அரசி, இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டா அவங்க பொய்யை தான் அடிச்சு விடுவாங்க, நீங்க பாட்டுக்கு போய் கேட்டு அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி மனசு கஷ்டமா, எதுக்கு மனசு கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அரசி, நம்ம வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் மாத்தி இது நம்ம பண்ணிடலாம்ல, அதுக்காக தான் வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே நிதானமா நம்ம பாண்டியன் கிட்ட, அப்பா நம்ம போய் கேட்கலாம்ப்பா, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கலாம், ரொம்ப நாளா நம்ம குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை தானே வந்துகிட்டே இருக்கு, அதனால நம்ம போய் அந்த முனிவர் கிட்ட கேட்கலாம்ப்பா, சாமி கிட்ட கேட்டா சாமி பதிலா சொல்ல போது, இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் மூலியமா தானே நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிட்ட போயிட்டு உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே, சாமி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. இதை கேட்டு அந்த முனிவர் அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அரசி ஏன் அரசி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த முனிவர் பத்தியா நம்ம கூட பேசுறாரான்னு, அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, எழுந்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க உங்களை வர வச்சதே நான் தான், இந்த சங்கதிக்கு வர வச்சதே நான் தான், நான் பேச மாட்டேங்கிறன்றதுக்காக நீங்க இங்க இருந்து எழுந்து போறீங்களா, உங்களால போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சாமி என்ன சாமி சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி, கொஞ்ச நாளா வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை, வீட்டுல நிம்மதின்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாரும் மனசுலயும் கஷ்டம்னு ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, சந்தோஷமே இல்லை, எங்க குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நான் அந்த சாமியார் இருந்துட்டு, இங்க பாருமா, நீ இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அதாவது சுத்தி இருக்கிறவங்க தாமா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயி உங்க குடும்பத்துல ஒரு வாரிசு உண்டாக போதுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க சாமி, என்ன சொல்றீங்க நீங்க, என்ன எனக்கு புரியல நீங்க சொல்றது, இங்க பாருமா, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாகி உங்க குடும்பத்துல நீங்காத ஒரு சந்தோஷமா உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போதுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமா, இங்க பாருங்க சாமி, இத்தனை நாளா சந்தோஷம்னு ஒண்ணு பார்க்காம இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க யார சொல்றீங்கன்னே தெரியல, எனக்கு 2 மருமக இருக்காங்க, இங்க பாருமா நீ தப்பா சொல்ற, உங்களுக்கு 3 மருமக இருக்காங்க, அந்த 3 மருமகள்ல ஒரு மருமக தான் இப்போ மாசமாக போறாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சாமி சொல்றீங்க, ஒரு மருமக பிரச்சனைய பண்ணிட்டு வீட்டுக்கு விட்டு நாங்க அனுப்பிட்டோம், அவளை டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா நீங்க டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, மனசு ரொம்ப இலகன மனசு, யாரு என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம அவங்களுக்கு தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கு, நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வந்துருது. அதுக்கப்புறம் என்ன கோமதி, என்ன இந்த விஷயத்த
இதெல்லாம் நீ தான் சொல்லி வச்சா, நீ சொன்னதுனாலதான் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் ஏங்க இதெல்லாம் சொல்ல போறேன், எதுக்காக என்ன சந்தேகப்படுறீங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு, அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த முனிவர் இருந்துட்டு, இங்க பாருங்க, என்ன நான் யாரும் சொல்லி பேச கிடையாது, அந்த கடவுள் சொல்லி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழ பாருங்க. நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ அப்படி பண்ணிட்டுல, உன்னை நான் வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டேன், நானும் இப்படி பண்ணுவேன்னு வீம்புக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வீம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் நம்பல. இங்க பாருமா, உங்க பொண்ணுங்களை தானே இவங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லவும், என்ன சாமி சொல்றீங்க, இவங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்களா, எனக்கு ஒண்ணும் புரியல சாமி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமி இருந்துட்டு, இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு ஒவ்வொரு மருமகிட்டையும் மனசு விட்டு பேசணும், அவங்க மனசுல இருக்கிற ஆசையோ எல்லாத்தையும் கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கணுமா, இவங்க ரெண்டு பேரும் கேட்டு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகி போயிடுமா, இதை மட்டும் மனசு நோகாம மூஞ்ச சுளிக்காம பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம குழலிக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்க சாமி, யாருன்னே தெரியாத அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நான் எதுக்காக மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கணும், அதெல்லாம் என்னால முடியாது, அப்படின்னா இந்த பிரச்சனையும் சரியாகாதுமா, நீங்களே இப்படி பேசினா கண்டிப்பா எப்படி உங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும், நீங்க இந்த மாதிரி பேசாம மனசுல எந்த ஒரு வருத்தமும் இல்லாம மனசுக்கு நிறைவா நீங்க போயிட்டு உங்க மருமக கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம அதுக்கப்புறம் நீங்களா போயிட்டு அவங்க கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பிடிச்சத சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க நிறைவேற்றினா கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பிரச்சனை எதுவுமே அதாவது வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சிருக்கும், நீங்க கவலையே படாம நான் சொன்ன விஷயத்த மட்டும் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க சாமி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எங்களால நம்பவே முடியல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சாமி, நீங்க இதை 2 நாளைக்கு பண்ணாம இருங்க, வீட்டுக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க, பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வருதான்னு நீங்க பாருங்க, உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாமி சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, அவர் தான் சொன்னாருன்றதுக்காக எதுவுமே பண்ணி இதை தொலைச்சிடாதீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு, அப்பா அவர் தான் சொன்னார் இல்ல, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா 2 நாள் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொன்னார் இல்லப்பா, 2 நாள் பொறுத்திருந்தா நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம்ப்பா, அதுக்கப்புறம் நம்ம அவர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம், அவர் சொன்ன மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம்ப்பா, அதுக்கப்புறம் பிரச்சனை வரலன்னா கண்டிப்பா இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில இருந்துட்டு அதாவது அந்த சாமியார் சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணாம அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசிக்கும் குழலிக்குமே சண்டை வந்துடுது. வந்த உடனே நான் அக்காவே இல்லை, நீ தங்கச்சியே இல்லை, நான் செத்தா வரக்கூடாது, நீ செத்தா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பெரிய சண்டையாக வந்துடுது. இதை பார்த்தா கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்கடி, என் வயிற்றுல பிறந்துட்டு எதுக்காகடி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குதுடி, இங்க பாருங்கடி, என்ன கஷ்டப்படுத்தாதுங்கடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருமா, இனிமே நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன், இந்த வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களே, சரி ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தா என்னவே கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புறீங்களே, நான் சும்மாவே விட மாட்டேமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியும் பாண்டியுமே கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து பாக்கியம் குடும்பத்துல இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா, என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு உங்க வீட்டு மகாலட்சுமி பெரிய மருமக வீட்டை விட்டு போனா மகாலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி அதை கூட நீங்க நினைச்சு பார்க்காம ஊரை கூடிய விருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா, என் பொண்ணு வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தான் தெரியும், அதுவும் சோறு தண்ணி இல்லாம சாப்பாடு தூக்கம் இல்லாம அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஒரு நாளும், ஆனா நீங்க எல்லா நாளும் சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லவும்,
இதை கேட்டுட்டு கோமதி இருந்துட்டு, இங்க பாருமா, நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாரு, இந்த மாதிரி வந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, அதாவது பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருமா, இந்த மாதிரி என்கிட்ட கத்தி பேசினா மட்டும் நான் அதாவது நீங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புமா. நீங்க ரொம்ப 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 கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சண்டை போடுற வேலை பார்த்தனா வச்சுக்கோ, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க அவங்க கூட யாருன்னே தெரியாதவங்க கூட எல்லாம் எதுக்காக பேசுறீங்க? சாக்கடைகள்ல கல்ல போட்டா சாக்கடை நம்ம மேல தெரிக்கும். அதனால இதை இப்படியே விட்டுட்டு போறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நானும் பாத்துறேன். இனிமே ஒவ்வொரு நொடியும் நீங்க எதுக்காக அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற அளவுக்கு நொந்து அதை பத்தி நீங்க நினைச்சு செத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நான் பண்றேன், என் பொண்ணை கஷ்டப்பட விட்டுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களை நான் சந்தோஷமா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்க பாருங்க, இந்த அம்மா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன இது, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வந்து, அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறதுனால அரசு இருந்துட்டு பாண்டியன் கிட்டே, இங்க பாருங்கப்பா, அந்த சாமியார் சொன்ன மாதிரியே இந்த பாருங்க, வீட்டுக்குள்ள பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த சாமியார் சொன்னதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதாவது மீனா கிட்ட போறாங்க. மீனா கிட்ட போன உடனே, இங்க பாருங்க அண்ணி, உங்க மனசுக்குள்ள இருக்க ஆசையெல்லாம் சொல்லுங்க அண்ணி, என்ன உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட அதாவது மீனா இருந்துட்டு, என்னாச்சு அரசி, உனக்கு என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கவே மாட்டியே, என்னாச்சு புதுசா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நீ, நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அரசி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மனசுக்குள்ள இந்த குடும்பம் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். அதனால இந்த குடும்பத்தோட நிம்மதி மட்டும்தான் எனக்கு முக்கியம், அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அரசி நம்ம மீனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அண்ணி என்ன நீ, உங்களுக்குன்னு ஒரு ஆசையா இல்லையா அண்ணி? உங்களுக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டீங்களா? இங்க பாரு அரசிமா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னோட சந்தோஷம் நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அண்ணி, உங்களுக்குன்னு எதுவுமே வேண்டாம் அண்ணி, நீங்க உங்க மனசுக்குள்ள ஆழமா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அந்த விஷயத்த கேளுங்க, என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மீனா இருந்துட்டு, இங்க பாரு அரசி, அப்படியெல்லாம் என் மனசுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அரசி இருந்துட்டு, சரிங்க நீ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு, நம்ம மீனா இருந்துட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு மீனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனா கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்ன ராஜி, சென்னைக்கு போயிருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, என்ன திடீர்னு சென்னைக்கெல்லாம் போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோச்சிங் கிளாஸ் விஷயமா தான் போயிருக்கேங்க்கா, இங்க வந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு, என்ன ராஜுமா நடந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லுமா, நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு, இல்லைக்கா பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, என்ன ராஜு, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம அரசு இருந்துட்டு நம்ம மீனா இருந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, எனக்கும் கதிர்க்கும் நாங்கள் இன்னைக்கு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனாக்கு பயங்கர சந்தோஷம். என்ன ராஜுமா சொல்கிற, உண்மையாவா? நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது மீனா இருந்துட்டு கையும் புரியல காலும் புரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம்
நம்ம ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, எனக்கு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. ஆனா கதிர் இப்ப இவ்வளோ சீக்கிரமா மனசு மாறி என்னை ஏத்துப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் கதிர் இவ்வளோ ரொமான்ஸா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு என்ன ராஜி, என்ன நைட்டு ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்த போலியே அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா நான் வாழ்க்கையில இன்னைக்கு இதான்க்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி ராஜி, நீ சீக்கிரமா வா, எனக்கு இதுக்கு ஒரு ட்ரீட் வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்னக்கா கண்டிப்பா வச்சிருவோம். ஆனா கதிரோட மனசு மாறுன்னு நினைச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு எனக்கு கதிரை ரொம்ப சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ கதிர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்ற மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி ராஜி, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வா, இன்னும் 2 நாள் கூட ஸ்டே பண்ணி அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க, ஹனிமூன் மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு ராஜுக்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட ராஜு இருந்துட்டு, அக்கா அரசி கால் பண்றாக்கா, என்ன விஷயம்னு தெரியல, நான் பேசிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அரசி போனை அட்டன் பண்றாங்க. சொல்ல அரசி, என்ன சொல்ல அரசி அப்படின்னு சொல்லவும், அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசி நான் நல்லா இருக்கேன் அரசி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் அண்ணி. இல்லை உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் நான் ஆசைப்பட்டேன் அண்ணி. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சதை நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி, அதாவது யார் நம்ம ராஜு இருந்துட்டு, என்ன அரசி புதுசாக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ உங்ககிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, உங்களுக்கு என்ன ஆசையாக இருக்குது சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாரு அரசிமா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக மனசில் நிம்மதியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இது மட்டும் எனக்கு இருந்தா போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்ல அரசிமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீனா சொன்ன மாதிரியே நம்ம ராஜியும் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு, அதாவது அரசு இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, அதுக்கப்புறம் என்ன சரிங்க நீ அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அதாவது கோமதி கிட்ட போயிட்டு, அம்மா அந்த சாமியார் சொன்னபடியே நம்ம அன்னிங்க கிட்ட 2 பேர்கிட்டையும் கேட்டேன், ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருந்தா, மனசுல நிம்மதி இருந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கம்மா. இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இப்போ மயிலோட தங்கமயில் அண்ணி கிட்ட தான் கேட்கணும், அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, அவங்கள அண்ணியா நினைக்கிறதா கூடாதான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அரசு இருந்துட்டு கோமதி இருந்துட்டு, ஃபோன் பண்ணி கேளுடி, அவன் அந்த பொய்க்காரி என்ன பேசுறான்னு நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரை போடுறாங்க. அதுக்கப்புறம் அரசி தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அரசி ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா நம்ம தங்கமயில் இருந்துட்டு எடுத்து, அரசிமா நீ கூட பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ எதுக்காக வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ எனக்கு ஃபோன் பண்ணதை நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு, அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசி என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறிய அரசி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ இப்போ நான் ஃபோன் பண்ணிட்டேன்ல, நீ ஃபோன் பண்ணதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் நீ ஃபோன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சொல்ல அரசிமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம், அதாவது நீங்க என்னை ஏத்துக்கணும்னு மட்டும்தான் இருக்குது, நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும் போதும், சரி உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டது என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு அரசிமா, நம்ம குடும்பம் எல்லாமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அரசு இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சரிங்க நீ நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி இவ இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கா, இவ இப்படி நினைக்கிறதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்றாங்க. 3 அண்ணியுமே ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த சாமியார் சொன்னபடி கண்டிப்பா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ
இப்போ குழலி அக்கா தானே எல்லாருக்கிட்டையும் கேட்கணும், குழலி அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கேட்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜும் கதிரும் சென்னையிலேருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே 2 நாள் கழிச்சு நம்ம ராஜு இருந்துட்டு மாசமாயிடுறாங்க. மாசமான உடனே இதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் நம்ம கோமதி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அத்தை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். என்னடி சொல்கிற நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த நான் இப்போ தான் செக் பண்ணிட்டு வந்தேன், நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாமாத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாடி ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க, இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா ஃபர்ஸ்ட் நம்ம ராஜியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ராஜ் இருந்துட்டு மாசமா இருக்காங்க அப்படின்னு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சொன்ன உடனே மீனாக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த விஷயத்த முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் சொன்னா அவங்க நம்ம ராஜை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.